This is English மொழி and now உங்க தமிழ். Hello and வணக்கம். காமெண்ட்ல இப்படி ஒரு கொஸ்டின் நான் பார்த்தேன். அதாவது my uncle a white coat which he used to wear. இந்த blankல has வருமா had வருமா எது கரெக்ட் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. நீங்க என்ன நினைக்கிறீங்க? has வரும்னு நினைக்கிறீங்களா, had வரும்னு நினைக்கிறீங்களா, இல்ல has or had வரும்னு நினைக்கிறீங்களா? டக்குன்னு உங்களுக்கு மனசுல என்ன தோணுதோ அதை அப்படியே காமெண்ட்ல எழுதுங்க. இப்போ இதை நம்ம டீகோட் பண்ணலாம். ரைட்? Now, my uncle a white coat. இந்த செகண்ட் பார்ட் இருக்கு பாருங்க, which he used to wear. அதை இப்போதைக்கு தள்ளி வச்சிடலாம். இந்த சென்டென்ஸ் மாத்திரம் பாருங்க. இதுல has வருமா had வருமா இல்ல ரெண்டுமே வரலாமா? My uncle has a white coat அப்படின்னா has அப்படிங்கிறது present tense குறிக்குது இல்லையா? இப்போ அவர்கிட்ட ஒரு வெள்ளை கோட் இருக்கு. இது had a white coat அப்படின்னா ஒரு காலத்துல இருந்துச்சு, முந்தி இருந்துச்சு, இப்போ கிழிஞ்சு போயிருச்சு. ரைட்? இப்போ அவர்கிட்ட இல்ல, அதை தூர போட்டாரு. செகண்ட் பார்ட் ஆஃப் த சென்டென்ஸ் போறதுக்கு முன்னாடி யூஸ் டு, இதோட அர்த்தம் என்னன்னு பாத்துக்கலாம். அதாவது யூஸ்வலா ஐ யூஸ் டு டூ இட் அப்படிங்கிற மாதிரி வந்தாலே ஒரு காலத்துல அதெல்லாம் இருந்தது, அது காலத்துல உண்டு, இப்போ இல்ல அப்படிங்கிற அர்த்தத்துலதான் வரும். நான் ஐ யூஸ் டு வேர் ஷார்ட்ஸ் அப்படின்னா ஒரு காலத்துல நான் கால் சட்டை போட்டேன், இப்போ போடுறது இல்ல. ஓகே, ஐ யூஸ் டு கிளைம் ட்ரீஸ். இப்போ நான் மரம் ஏறுறது இல்ல. மிந்தி சின்ன பிள்ளையா இருக்கும் போது மரம் ஏறிட்டு இருந்தேன், இப்போ ஐ டோன்ட். ஐ யூஸ் டு லைக் த்ரில்லர் மூவிஸ். ஒரு காலத்துல எனக்கு இந்த திகில் படம்லாம் இருக்குல்ல, இந்த அதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். ஆனா இப்ப அவ்வளவு ரசிக்கிறது இல்ல. ஓகே, சோ யூஸ் டு அப்படின்னாலே ஒரு ஆக்ஷன் ஏதோ ஒண்ணு முந்தி நடந்துட்டு இருந்துச்சு, முந்தி நீங்க பண்ணிட்டு இருந்தீங்க, இப்போ அதை நீங்க பண்றது இல்ல அப்படின்னு அர்த்தம். இப்போ நம்ம இந்த ஃபுல் சென்டென்ஸ் பார்க்கலாமா? மை அங்கிள் ஹாஸ் அ ஒயிட் கோட் which he used to wear. ரைட்? சோ இந்த ஒயிட் கோட்டை அவர் ஒரு காலத்துல போட்டுட்டு இருந்தாரு. அந்த ஒயிட் கோட் இப்ப இருக்கு அவர்கிட்ட? ஆமா இருக்கு. எங்க இருக்கு? வார்ட்ரோப்ல இருக்கு, கபர்ட்ல, ஹேங்கர்ல தொங்கிட்டு இருக்கு. ஓகே, he has a white coat, he still has it, just that he doesn't wear it. ஓகே, இப்போ இருக்கு அவர்கிட்ட, அவர் அது ஒரு காலத்துல வேர் பண்ணிட்டு இருந்தாரு, இப்போ வேர் பண்றது இல்ல. இது my uncle had a white coat which he used to wear அப்படின்னா ஒரு ஒயிட் கோட் இருந்தது. ஓகே, அத ஒரு காலத்துல அவர் போட்டுட்டும் இருந்தாரு, இப்ப அவர் போடுறது இல்ல, இப்ப அவர்கிட்ட அது இல்லவும் இல்ல. ஓகே, எங்க போச்சு? மிந்தியே கிழிஞ்சு போனப்போ அதை ட்ராஷ் பண்ணிட்டாரு, வெளியில ஒழிச்சு கட்டிட்டாரு. ரைட்? சோ தட்ஸ் த டிஃபரன்ஸ். இப்போ சொல்லுங்க, மை அங்கிள் ஹேஸ் அ ஒயிட் கோட் which he used to wear. கரெக்டா? மை அங்கிள் had a white coat which he used to wear. கரெக்டா இல்ல ரெண்டுமே கரெக்டா? ஒரு காமன் மிஸ்டேக் நான் நிறைய பேர் பண்றத பார்த்திருக்கேன். அதாவது ஜென்ரல் ருட்டீன் இருக்கு பாத்தீங்களா, நம்ம டே டு டே ஆக்டிவிட்டிஸ் பொதுவா இப்படிதான் நம்மளோட ருட்டீன் இருக்கும், காலையில இருந்து நைட் வரைக்கும் ரொம்ப மாற்றம் இல்லாம இப்படி இருக்கும் அப்படிங்கிற ருட்டீன் பத்தி பேசும்போது நிறைய பேரு யூஸ் பண்றாங்க, which is wrong. அப்ப எது யூஸ் பண்ணணும் அப்படின்னா சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ் தான் யூஸ் பண்ணணும். Now, I take a walk in the morning. யூஸ்வலா மார்னிங் நான் வாக்கிங் போவேன். ஓகே, அதுதான் இன்னைக்கும் அதான் பண்ணிட்டு இருக்கேன், இப்பயும் அதான் என்னோட ஹேபிட், அதான் என்னோட ஜென்ரல் ருட்டீன். I fix breakfast. Now I fix breakfast அப்படின்னா I make breakfast அப்படின்னு அர்த்தம். நான் காலை உணவு பண்ணுவேன். I shower, நான் குளிப்பேன். Eat, ஓகே, சாப்பிடுவேன். And ride the 8 AM bus to the office. 8 மணி பஸ்ஸை எடுத்து பிடிச்சு ஆஃபீஸ்க்கு போவேன். ஸோ இதுதான் என்னோட ரெகுலர் ருட்டீன். இதுதான் நான் எல்லா நாளும் கிட்டத்தட்ட பண்ணிட்டே இருக்கேன். இப்போ இதுல நீங்க பாத்தீங்கன்னா டேக், ஓகே, ஃபிக்ஸ், ஷவர், eat, ride, இதெல்லாம் என்னது? சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ்ல வரக்கூடிய verbs. ரைட்? சோ இதை யூஸ் பண்ணி தான் நம்ம ஜெனரல் ரூட்டீன் பேசுவோம். ஆனா நிறைய பேர் என்ன தெரியுமா பண்றாங்க? I used to take a walk in the morning, I used to fix breakfast, I used to shower, eat and ride the 8 AM bus to the office அப்படின்னு சொல்றாங்க. அப்ப நம்ம கேக்குறவங்க என்ன நினைப்போம்? ஒரு காலத்துல இதெல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க, இப்போ அதை பண்றது இல்ல அப்படின்னு நினைப்போம் இல்லையா? ஆனா பேசுறவங்க என்ன நினைச்சிட்டு இருக்காங்க? இதுதான் என்னோட ரெகுலர் ருட்டீன், இதுதான் நான் எப்பயும் பண்றேன்னு நினைச்சு பேசுறாங்க. ஓகே, சோ இது தப்பு. when you want to talk about your regular routine, use the simple present tense. all right, அவ்வளவுதான் இன்னைக்கு. நாளைக்கு பார்க்கலாமா? டாடா, பை பாய்.